திருச்சிலுவை ஜே. அமலோற்ப மரியாயே வாழ்க. கடவுள் மனிதனின் காவியம். மரியா வால்டோட்டா. 10ஆம் புத்தகம். திருப்பாடுகளின் வரலாறு. தேவ மாதாவின் வியாகுலம் மற்றும் சேசுவின் உயிர்ப்பு முதல் தேவ மாதாவின் பரலோக ஆரோபணம் வரை. அத்தியாயங்கள் 597 முதல் கடைசி அத்தியாயம் 647 முடிய. பாப்பரசரின் இம்ப்ரிமேச்சர். இந்நூலை அது இருக்கிறபடியே வெளியிடுங்கள். அது எங்கிருந்து வருகிறதென்பதை பற்றியும் அது சாதாரண நிலைக்கு மேற்பட்டதா இல்லையா என்பதை பற்றியும் கருத்து கூற வேண்டிய அவசியமில்லை. வாசிக்கிறவன் அதை கண்டு கொள்வான். பாப்பரசர் 12ஆம் பத்திநாதர் 26 பிப்ரவரி 1948. வெளியிடுவோர் மாதா அப்போஸ்தல சபை, ரோசா மிஸ்டிகா, தூத்துக்குடி. மரியா வால்டோட்டா நூலின் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு ஒரு மாதிரி படிவமாக இத்தாலியுள்ள சோலா லீரி வால்டோட்டா ஆசிரிய மையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இம்மையத்திற்கு மட்டுமே மரியா வால்டோட்டா நூல்கள் அனைத்தின் மேலுள்ள சகல உரிமைகளும் அவற்றின் இத்தாலிய மூலத்திலும் சரி மொழிபெயர்ப்புகளிலும் சரி காப்பீடு செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, ரோசா மிஸ்டிகா, நியூ நம்பர் 11/519, சகாய மத பட்டணம் முகவரியிலுள்ள மாதா அப்போஸ்தலர்கள் சபையின் எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி இந்நூலையும் அதன் எந்த பாகத்தையும் நாடகமாக்கவோ படமாக்கவோ பதிப்பிக்கவோ உத்தரவில்லை. கடவுள் மனிதனின் காவியம். 10ஆம் புத்தகம். பதிப்புரை. எப்படிப்பட்ட புத்தகம் இது? இப்படி ஒரு நூல் உலகத்தில் இதுவரை வெளிவந்ததில்லை, பைபிள் நூலை தவிர. இந்நூலை வாசிக்கிறவர்கள் மோட்சத்தின் மகிழ்ச்சியை இவ்வுலகத்திலேயே சிறிது சுவை பார்க்கலாம். இந்நூல் சுவிசேஷத்தின் நுண்ணிய முழு விளக்கம். இந்த புத்தகம் உலகம் முடியுமட்டும் நிலைத்திருக்கும். சேசு மரியாயின் அளவு கடந்த இரக்கத்தால் இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவை போன்ற பாராட்டுகளை பெற்றுள்ளதுதான் கடவுள் மனிதனின் காவியம் என்னும் அபூர்வமான தெய்வீக நூல். 10வது புத்தகத்தில் நமது ஆண்டவருடைய திருப்பாடுகளும் மாதாவின் வியாகுலங்களும் ஆண்டவரின் உயிர்ப்பும் அப்போஸ்தலர்களுக்கும் சீடர்களுக்கும் பக்தியுள்ள ஸ்திரீகளுக்கும் ஆண்டவர் அருளிய அரிய காட்சிகள் அவை அன்று நடந்தவாறே தத்துருவமாய் விவரிக்கப்படுகின்றன. நமது ஆண்டவர் கத்தோலிக்க திருச்சபையை ஸ்தாபித்ததும் முதல் மேற்றானியமார்களான அப்போஸ்தலர்களுக்கு அருளிய அரிய போதனைகளும் அவர் பரலோகத்துக்கு ஆரோபணமானதும் தேவதாய் திருச்சபையின் தாயாக இருந்து அதை நடத்துவதும் மாதா பரலோக ஆரோபணமானதும் மோட்சத்தில் பரமபிதா தேவ மாதாவுக்கு முடிசூட்டுவதுமாகிய அற்புதமான மிக முக்கிய காட்சிகள் 10வது புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. 10வது புத்தகத்தோடு சேசு மரியா வால்டோட்டாவுக்கு வெளிப்படுத்திய சுவிசேஷ விளக்கம் முற்று பெறுகிறது. கடவுள் மனிதன் காவியம் புத்தகம் வெளிவருவது பற்றிய விளக்கமும் காரணமும் அதன் முதல் புத்தகத்தில் விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளன. 10வது புத்தகத்தை தமிழில் பதிப்பிக்க உதவியவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக. அவர்களுக்கு எங்களது ஜபங்கலந்த நன்றியை தெரிவிக்கிறோம். மாதா அப்போஸ்தலர்கள் சபை, ரோசா மிஸ்டிகா, நியூ நம்பர் 11/519, சகாய மத பட்டணம், 2வது தெரு, VVD மேல்நிலைப்பள்ளி எதிரில், தூத்துக்குடி 628-002, தமிழ்நாடு. தொலைபேசி 0461-236-1989.
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திருப்பாடுகள். அத்தியாயம் 597. பாஸ்காவிற்கு முந்திய வியாழக்கிழமை மாலை இயேசு ராபோஜன சாலைக்கு வருதலும் தம் தாயிடம் விடைபெறுதலும். 17 பிப்ரவரி 1944. பாஸ்கா உணவு உட்கொள்ளப்பட வேண்டி ராபோஜன அறையை நான் காண்கிறேன். அதை தெளிவாக என்னால் காண முடிகிறது. சுவர்களில் காணப்படும் கரடுமுரடான இடங்களையும் தரையின் கீறல்களையும் எண்ணி சொல்ல என்னால் கூடும். அது சம சதுரமல்லாத ஒரு பெரிய அறை, சற்று நீண்ட சதுரமானது. அதன் நீண்ட பக்கத்திற்கும் குறுகிய பக்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் அதிகபட்சம் 1 மீட்டர் அல்லது சற்று கூடுதலாக இருக்கும். தாழ்ந்த மேற்கூரை. ஒருவேளை அது அப்படி தோன்றுவதாயிருக்கலாம். ஏனென்றால் அவ்வறையின் உயரம் அதன் அளவோடு பொருந்தவில்லை. கூரை சற்று வளைவாக உள்ளது. அதாவது அறையின் 2 குட்டை சுவர்களும் கூரை வந்து பொருந்துமிடத்தில் செங்கோணமாயில்லை, வட்டமாக உள்ளது. இக்குட்டை சுவர்களில் 2 தாழ்வான பெரிய ஜன்னல்கள் எதிர் எதிராயிருக்கின்றன. ஜன்னல்களின் அடைப்புகள் மூடியிருப்பதால் ஜன்னல்களுக்கு வெளியே முற்றம் உள்ளதா வீதி உள்ளதா என்று என்னால் காணக்கூடவில்லை. ஜன்னல் அடைப்புகள் என்றேன். அது சரியான வார்த்தைதானா என்று தெரியவில்லை. அவை பலகை அட்டைகளால் செய்யப்பட்ட ஜன்னல் மூடிகள். அவற்றின் குறுக்காக இரும்பு அடி தண்டாக்களால் அவை உறுதியாக்கப்பட்டுள்ளன. தரையில் சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட சதுர கற்கள் பாவப்பட்டிருக்கின்றன. பழமையால் நிறவிட்டு போயிருக்கின்றன. பல கிளைகளுள்ள ஒரு எண்ணெய் விளக்கு கூரையின் மத்தியிலிருந்து தொங்குகிறது. ஒரு புற நீல சுவரில் எந்த திறப்பும் இல்லை. மற்ற நீல சுவரின் ஒரு ஓரத்தில் ஒரு சிறு கதவு உள்ளது. அதற்கு 6 படிகள் உள்ள படிக்கட்டு கைப்பிடி கம்பி எதுவும் இல்லாமல் உள்ளது. அதன் மேல்படி ஒரு சதுர மீட்டர் அளவான தளத்தில் முடிகிறது. அந்த தளத்தில் சுவரை ஒட்டி இன்னொரு படி உள்ளது. அதன் மேல் கதவு உள்ளது. தெளிவாக சொல்கிறோனோ என்னவோ, சுவர்கள் அலங்காரம் எதுவும் இல்லாமல் வெள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. வரம்பு கோடுகள் தீட்டப்படவில்லை. அவ்வறையின் மத்தியில் ஒரு நீண்ட சதுர மேசை கிடைக்கிறது. அதன் அகலத்துடன் ஒப்பிடும்போது அது மிக நீளமானது. நீண்ட சுவர்களுக்கு இணைக்கோடாக அது போடப்பட்டுள்ளது. அது சாதாரண மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. நீளமான சுவர்களின் ஓரங்களில் சில இருக்கைகள் உள்ளன. குட்டையான சுவர் ஒன்றின் ஜன்னலுக்கடியில் ஒரு அலமாரியும் சில பெரிய அகன்ற வட்ட பாத்திரங்களும் ஒரு ஜாடியும் வைக்கப்பட்டுள்ளன. மற்ற ஜன்னலின் கீழ் ஒரு நீண்ட பலகை காணப்படுகிறது. தற்போது அதில் எதுவும் இல்லை. பாஸ்கா விருந்து உட்கொள்ளப்படவிருக்கும் அறையை பற்றிய விவரிப்பு இதுதான். நாள் முழுவதும் அதை நான் பார்த்தேன். படிகளை எண்ணவும் எல்லா விவரங்களையும் என்னால் கவனிக்கவும் முடிந்தது. இப்பொழுது மாலையிருள் பரவுவதால் என் சேசு என்னை மீதமுள்ள தியான காட்சிகளுக்கு கொண்டு செல்கிறார். 6 படிகள் உள்ள படிக்கட்டு ஒரு இருட்டான முன்கூடத்திற்கு செல்கிறது. நான் இருப்பதை வைத்து பார்த்தால் எனது இடது பக்கமாக அது உள்ளது. அங்கு தெருவை பார்க்க திறந்திருக்கும் ஒரு கதவு காணப்படுகிறது. அந்த கதவு அகலமாயும் தாழ்ந்தும் உலோக பட்டைகளாலும் முட்டு ஆணிகளாலும் மிக உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்கூடத்துக்கு வருகிற கதவுக்கு நேர் எதிராக இன்னொரு சிறு கதவு அடுத்த ஒரு அறைக்கு வழி திறக்கிறது. அது சிறிய அறை. அவ்வீட்டின் மற்ற அறைகளுக்கும் தெருவின் நிலமட்டத்திற்கும் உள்ள உயர வித்தியாசத்தினால் ராபோஜன சாலையின் அமைப்பு இப்படி உள்ளது என்று எனக்கு தோன்றுகிறது. ஆசனசாலை ஒரு அடித்தளம் போலும் ஒரு நிலவரையை சுத்தம் செய்து திருத்தி அமைக்கப்பட்டது போலும் தெரிகிறது. அது நிலத்துக்கு அடியில் தாராளமாக 1 மீட்டர் புதைந்து காணப்படுகிறது. அதன் விஸ்தினத்திற்கு ஏற்ப அதை உயர்த்தி அமைப்பதற்காக அப்படி செய்திருக்கக்கூடும். நான் இப்பொழுது காண்கிற அறையில் மாதம் மற்ற ஸ்திரீகளுடன் இருக்கிறார்கள். மரிய மதலனையும் யாகப்பர், யூதா, சீமோன் ஆகியோரின் தாயையும் அடையாளம் காண்கிறேன்.
அவர்களை அருளப்பர் இப்பொழுதுதான் கூட்டி வந்திருப்பதாக தெரிகிறது. காரணம், அவர்கள் தங்கள் மேல் வஸ்திரங்களை கழற்றி மடித்து அங்கும் இங்கும் கிடைக்கிற இருக்கைகள் மேல் வைக்கிறார்கள். அவர்கள் வெளியே புறப்பட்டு செல்கிற அருளப்பருக்கு விடை கொடுக்கிறார்கள். அவர்கள் வந்து சேர்ந்ததும் அங்கே ஒரு மனிதனும் ஸ்திரீயும் வேகமாய் வந்து மாதாவுக்கு மரியாதையுடனும் நட்புடனும் நடந்து கொள்கிறார்கள். இதிலிருந்து நான் அவர்கள்தான் இவ்வீட்டின் சொந்தக்காரர்கள் என்றும் நசரேயன் மேல் அனுதாபம் உள்ளவர்கள் என்றும் யூகிக்கிறேன். மாதா ஒரு ஆழ்ந்த நீல நிற உடையணிந்திருக்கிறார்கள். ஊதா கலந்த நீலம். தலையில் ஒரு வெண்முக்காடு உள்ளது. அது அவர்கள் தலையும் சேர்த்து மூடியிருந்த மேல் வஸ்திரத்தை அகற்றிய போது காணப்படுகிறது. வயதானவர்களைப் போலும் களைப்புற்றவர்களைப் போலும் மாதா தோற்றமளிக்கிறார்கள். அவர்கள் மிக துயரமாயிருக்கிறார்கள். ஆயினும் அன்போடு புன்னகை செய்கிறார்கள். மிக வெளிரி போயிருக்கிறார்கள். சிந்தனை வசப்பட்டவர்களிடம் உள்ளது போல் அவர்களின் அசைவுகள் தயக்கத்துடனும் களைத்தும் காணப்படுகின்றன. திறந்து வைக்கப்பட்ட கதவின் வழியாக வீட்டு எஜமான் வருவதை காண்கிறேன். அவர் முன்கூடத்தின் அறைக்கும் ராபோஜன சாலைக்கும் போகிறார். பெரிய எண்ணெய் விளக்கில் ஏற்றப்படாமல் இருந்த திரிகளை எல்லாம் ஏற்றி வைக்கிறார். பின் அவர் தலைவாசலுக்கு போய் அதை திறக்கவும் சீசு அப்போஸ்தலருடன் உள்ளே வருகிறார். இருள் பரவுவதை நான் காண்கிறேன். உயர்ந்த வீடுகளுக்கிடையில் தெருவின் இரவின் நிழல் இறங்குகின்றன. சேசுடன் அனைத்து அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள். இவ்வீட்டிற்கு சமாதானம் என்று தம் வழக்கமான வதனத்தை கூறி சேசு வீட்டு எஜமானுக்கு முகமன் சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் ராபோசன சாலைக்குள் செல்கிறார்கள். சேசு மாதா இருக்கிற அறைக்கு போகிறார். பக்தி உள்ள ஸ்திரீகள் ஆழ்ந்த மரியாதையுடன் சேசுவுக்கு உபசாரம் சொல்லி பின் தாயையும் குமாரனையும் சுயாதீனமாய் இருக்க விட்டுவிட்டு வெளியே வந்து கதவி சாத்திய பின் போய்விடுகிறார்கள். சேசு தம் தாயை அரவணைத்து நெற்றியில் முத்தமிட மாதா முதலில் தன் குமாரனின் கரத்திலும் பின் வலது கன்னத்திலும் முத்தம் செய்கிறார்கள். சேசு மாதாவை அமர வைத்து தாமும் அருகில் அமர்கிறார். 2 இருக்கைகளை பக்கத்தில் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள். சேசு மாதாவின் கரத்தை பிடித்தபடியே இருக்கைக்கு கூட்டி சென்று அமர வைத்து தாமும் அமர்ந்துள்ளார். சேசுவும் சிந்தனையில் ஆழ்ந்தவராய் புன்முறுவல் செய்ய முயன்றாலும் அவர் துயரமாகவே இருக்கிறார். அவருடைய முகபாவங்களை மாதா கவலையுடன் கணக்கிடுகிறார்கள். இந்நேரம் எப்படிப்பட்டதென்று வரப்பிரசாதத்தாலும் அன்பாலும் புரிந்து கொள்ளும் தாய் பாவம். வேதனையான துடிப்புகள் அவர்கள் முகத்தில் காணப்படுகின்றன. ஆழ்ந்த துயரத்தில் உள்ளரங்க காட்சியால் கண்கள் அகலமடைகின்றன. ஆனால் அவர்கள் அதை காட்டிக்கொள்ளாமலும் தன் குமாரனை போன்றே பெரும் தன்மையுடன் இருக்கிறார்கள். சேசு மாதாவிடம் பேசி உபசாரம் கூறி தமக்காக அவர்கள் வேண்டிக் கொள்ளும்படி கேட்கிறார். அம்மா, உங்களிடமிருந்து திடத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். தன் துயரத்திற்கு தன் தாயின் இருதயமும் தன் திடத்திற்கு தாயின் அமுதமும் தேவைப்படுகிற ஒரு சிறு குழந்தை போல் நான் இருக்கிறேன். இந்நேரத்தில் நெடுநாளைக்கு முன்னிருந்த உங்கள் சின்ன சேசுவாக நான் ஆகிவிட்டேன். அம்மா, நான் போதகரல்ல, உங்கள் மகன்தான். நாசரத்தில் சிறுவனாயிருந்தது போலவும் என் மறைந்த வாழ்விலிருந்து நாசரத்தை விட்டு பிரிந்து செல்லும் முன் இருந்தது போலவும் இருக்கிறேன். உங்களைத் தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. இப்பொழுது மனிதர்கள் உங்கள் சேசுவுக்கு நட்பாகவும் பிரமாணிக்கமாகவும் இல்லை. அவர்கள் நன்மை செய்வதில் தீவிரமாகவும் இல்லை. தீயவர்கள்தான் தீமை செய்வதில் திடமாகவும் நிலையாகவும் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எனக்கு பிரமாணிக்கமானவர்கள். இந்நேரத்தில் நீங்களே என் பலமாக இருக்கிறீர்கள். உங்கள் அன்பினாலும் ஜபத்தினாலும் என்னை தாங்கிக் கொள்ளுங்கள். என்னை கூடுதலாகவும் குறைவாகவும் நேசிக்கிறவர்களுள் இந்நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டுமென அறிந்தவர்கள் நீங்கள் மட்டும்தான். ஜெயிப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் அறிந்தவர்கள் நீங்கள். மற்றவர்கள் திருவிழா சிறப்புகளில் ஈடுபாடு கொண்டும் மகிழ்வான நினைவுகளில் ஈடுபட்டும் அல்லது குற்றமுள்ள சிந்தனைகளை நினைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். நானோ எத்தனையோ காரியங்களில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்நேரத்திற்கு பிறகு
அநேக காரியங்கள் மடியும். அவற்றுடன் அவர்களுடைய மனித தன்மையும் இறக்கும். அவர்கள் எனக்கு தகுதி பெற்றவர்களாயிருக்க அவர்கள் அனைவருக்கும் கூடுமாயிருக்கும். இழக்கப்பட்டவனை தவிர எந்த சக்தியும் அவனை மனசாபத்துக்கும் கூட கொண்டு வர இயலாது. ஆனால் தற்போது அவர்கள் உணர்வில்லாத மனிதர்களாயிருக்கிறார்கள். நான் சாகிறேன் என்பதை கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள். என் வெற்றி முன்னே எல்லாம் விட சமீபத்தில் இருப்பதாக எண்ணி சந்தோஷப்படுகிறார்கள். சில நாட்களுக்கு முன் ஒலித்த ஓசனாக்கள் அவர்களை போதையடைய செய்துள்ளன. அம்மா, இந்நேரத்திற்காகவே நான் வந்துள்ளேன். சுபாவத்திற்கு மேலான முறையில் பார்த்தால் இந்நேரம் வருவது ஒரு மகிழ்ச்சியே ஆகும். ஆனால் என்னுடைய சுயமானது இதை கண்டு பயப்படவும் செய்கிறது. ஏனென்றால் இந்த பாத்திரத்தின் பெயர் துரோகம், ஆணையிட்டு மறுதலித்தல், கொடூரம், தேவதூஷணம், கைவிடப்படல் ஆகியவை. அம்மா, என்னை தாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபங்களால் உங்கள் மீது தேவனுடைய ஆவியானவரை நீங்கள் இறங்க செய்த போது அதன் வழியாக மக்களால் எதிர்பார்க்கப்பட்டவரை உலகிற்கு நீங்கள் கொடுத்தது போல் இப்பொழுது நான் செய்ய வந்த கைங்க காரியத்தை செய்து முடிப்பதற்கு உதவக்கூடிய திடத்தை உங்கள் குமாரன் மேல் இறங்க செய்யுங்கள். அம்மா, போய் வருகிறேன். என்னை ஆசிர்வதியுங்கள். பிதாவின் பெயராலும் என்னை ஆசிர்வதியுங்கள். எல்லாரையும் மன்னியுங்கள். நாம் சேர்ந்து மன்னிப்பளிப்போம். இந்நேரம் முதல் நம்மை வாதைப்படுத்துகிறவர்களையும் மன்னிப்போம். இப்படி கூறுகையில் சேசு தம் தாயின் பாதங்களுக்கு அடியில் முழங்காலிட்டு அவர்கள் இடுப்பில் கட்டிப்பிடித்து அவர்களை ஏறிட்டு பார்க்கிறார். மாதா மௌனமாய் அழுது கடவுளை நோக்கி உள்ளரங்க ஜெபத்தில் தலையை சற்று உயர்த்தியிருக்கிறார்கள். கண்ணீர் வடிந்து அவர்களின் வெளிரிய கன்னங்களில் பாய்ந்து மடியிலும் அவர்கள் நெஞ்சில் தலை சாய்ந்திருக்கும் சேசுவின் தலையிலும் விடுகின்றன. பின்பு மாதா சேசுவின் தலைமையில் ஆசீர்வதிக்கிறது போல் கை வைத்து குனிந்து அவருடைய தலைமுடி மேல் முத்தமிட்டு அவருடைய தோள் பட்டையிலும் கரங்களிலும் தொட்டு அவர் முகத்தை கரங்களில் எடுத்து நெஞ்சில் சார்த்தி கண்ணீர் வடிய வடிய அவர் நெற்றியில் முச்சம் செய்து களைத்து போன அவருடைய சிரசை சிசுவாய் இருக்கையில் மலைக்குகையில் நான் கண்டது போல சீராட்டுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் பாடவில்லை, மகனே சேசு, என் சேசு என்று மட்டும்தான் சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட குரலில் என்றால் அது என் இருதயத்தை பிளக்க செய்கிறது. இதன்பின் சேசு எழுந்து நிற்கிறார். தம் மேல் வஸ்திரத்தை சரி செய்து அழுகின்ற தம் மாதாவின் முன்பாக நின்று அவர்களை ஆசிர்வதிக்கிறார். பிறகு கதவை நோக்கி நடக்கிறார். வெளியே செல்லும் முன் எனக்காக காத்திருக்கும் வேளையில் ஜெபியுங்கள் என்று கூறி வெளியேறுகிறார்.